தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் இன்னைக்கு கட்சி கொடி வெளியாகப் போகிறது. எப்படி இருக்கப் போகிறது என்பதற்கான எதிர்பார்ப்பை இன்னைக்கு அவரு பூர்த்தி செய்ய போகிறார். கடந்த காலமாக விஜயின் கட்சி கொடி என்ன கலரில் இருக்கப் போகிறது, விஜயின் கட்சி கொடி எப்படி ஆழமாக மக்கள் மத்தியில் பதிய போகிறது என்ற எதிர்பார்ப்பை இன்னையோட விஜய் அதை தீர்த்து கட்டப் போகிறார். 5000 கூட்டம் கூடி இந்த கட்சி கொடியை வெளியிடுவதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் விஜய்க்கு திட்டம். ஆனால் அரசு அனுமதி கொடுக்காததான் கடந்தது ஒரு 300க்கும் மேற்பட்ட ஆட்களை வைத்துதான் கட்சி கொடியை வெளியாகி கொண்டிருக்கிறது. வெளியாக்க இன்னைக்கு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அது லைவாக போய்கொண்டிருக்கு. அதை பார்த்த வண்ணமாக தொலைக்காட்சி நிறுவனங்களும் இதை பற்றி தான் இன்னைக்கு சோசியலில் பேசிக்கொண்டே வருகிறார்கள். கட்சியின் கொடி எவ்வாறா இருக்க போகிறது, விஜயின் தலைமை பங்கு, அதாவது முதலமைச்சர் தலைவர் பங்கு அடுத்த 2026ஆம் ஆண்டில் எப்படி இருக்க போகிறது என்ற ஆழ்ந்த கருத்துக்களை இந்த லைவில் பேசப்படுகிறது. அப்படி பேசிய சில கருத்துக்களை தான் நான் உங்களிடம் பகிரப் போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாம இந்தியாவுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின் வரலாறு. தமிழக வெற்றி கழகத்தை நமக்கு முதலில் வரவேற்போம். அனைவருக்கும் வணக்கம். சினிமாவில் ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தில் பழம்பெரும் நடிகர்களில் தளபதி விஜயும் ஒருவர். சினிமாவில் அவர் கொடிகட்டி பறந்த காலங்கள் முடியவில்லை. இன்னும் அவர் கொடிகட்டு பறந்து கொண்டிருக்கும் வேளையில் திடீரென இந்த தமிழக வெற்றி கழகத்தில் நுழைந்த காரணம் என்ன? ஆனாலும் விஜயை ஒரு வகையில் பாராட்ட வேண்டும், இன்னொரு வகையில் அவருக்கு ஏன் இந்த வேலை என்று பேச வைக்கிறது. காரணம், சினிமாவில் ஒரு ஸ்டாராக அந்தஸ்தில் இருப்பவர் அதை தூக்கி எறிந்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் முனைவில் வருவதற்கு அதற்கான முக்கிய காரணம் என்ன? இந்த காரணத்தை அவர் எதற்காக இந்த முடிவில் வந்திருக்கிறார் என்றால், அவருக்கு கடந்த காலங்கள் சினிமாவுக்கு நம் திரையில் வருவதற்கான பல போராட்டங்களை விஜய் சந்தித்தார். அதற்கு ஒரு காரணம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் மக்களுக்கான சில கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். அந்த கருத்துக்கள் என்னவென்றால், தமிழகத்தில் நமக்கு ஒரு பதவி ஏற்கின்றீர்கள் என்றால் நமக்கு கல்விகளை முன்னோக்கி வைக்க வேண்டும், கல்வியை சிறம்பட செய்ய வேண்டும், கல்வியில் எந்த இடையூறு இருக்கக்கூடாது என்பதற்கான பல விளக்கங்களை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற முனைப்பில் இந்த கட்சியில் இறங்கியிருக்கிறார். முக்கியமாக ஊழல் என்ற அரசியல் இன்னும் வரக்கூடாது என்பதற்கான ஆழமான சிந்தனையும் கொடுத்திருக்கிறார். ஆனால் ஊழல் வராது, ஊழல் நடத்த முடியாது என்பதற்கான ஒற்றை தலைவரால் இதை சாத்தியம் செய்திருக்க முடியாது, சாத்தியம் கிடையாது என்பதுதான் நமக்கு சொல்வோம். ஆனால் விஜய் கூட இருக்கும் அத்தனை பேர்கள் உண்மையாக இருப்பார்களா என்பதற்கு நமக்கு நிச்சயம் சொல்ல முடியாது. பதவி காலங்களில் வரும்போதுதான் நமக்கு தெரிய வரும். இப்போது அப்படித்தான் நடக்கிறது. தலைவர்கள் நன்றாக இருந்தாலும் மற்றவர்கள் லஞ்சத்திலும் ஊழல்களில் அடங்கி கிடக்கிறது நம் தமிழ்நாடு. அப்படி பல காரணங்களை நமக்கு சமீபத்தில் பார்த்து கொண்டு வருகிறோம். தலைவர்கள் சும்மாவே இருப்பார்கள். அவரை தோண்டி விடுவதற்காக அந்த கட்சியில் இருப்பவரை தவறு செய்வதை நமக்கு பார்த்திருக்கு. அப்படித்தான் இப்போதுள்ள காலகட்டத்திலும் இருக்கிறது. அது நமக்கு தெரியும். அப்படி இருக்கையில் தான் நம்ம விஜயோட கட்சி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான பொசிஷனில் வரப்போகிறது என்பதை நமக்கு பொறுத்திருந்து பார்ப்பதில் எந்த தவறும் இல்லை. இருந்தாலும் அவருடைய மற்ற கருத்துக்களை நமக்கு வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். இங்கே ஊழல் அரசியலை நாங்கள் போக்குவோம், கல்வி கிடைக்காத மக்களுக்கு கல்வி கிடைக்க பாதுகாப்போம், கல்வி கிடைக்கின்ற மக்களுக்கு ஒரு இதை நாங்கள் கொடுக்க மாட்டோம், கல்வி பயின்றவர்களுக்கு சரியான திட்டத்தை ஏற்படுத்தி கொடுப்போம், பணம் இல்லாதவர்கள், காசு பணம் கிடைக்காதவர்கள், அவர்களுக்கான சீட்டுகள் அவர்களுக்கே கிடைக்கும். அப்படிப்பட்ட ஆதங்கமான பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். இங்கே அப்படித்தான் நடக்கிறது. பணம் இருப்பவர்கள் சீட்டை வாங்கிவிடுகிறார்கள், பணம் இல்லாதவர்கள், கஷ்டப்படும் ஏழை மக்களுக்கு அந்த சீட்டு கிடைப்பதில்லை, கல்வி நன்றாக படிக்கக்கூடியவர்களுக்கு சீட்டுகள் கிடைப்பதில்லை. அப்படி சீட்டு கிடைக்காதவர்கள் ஒரு ஆமோதித்த விஷயமாக இருக்கிறதுனால சில மக்கள், வாலிபர்கள், மாணவிகள் தற்கொலைக்கு ஈடுபடுவதை நம்ம இந்த நாட்டில் கருத்தாக எடுத்துக்கொண்டு பார்க்கிறோம். அத்தனை கருத்துக்களை மனதில் கொண்டு, ஒரு நாட்டுடைய பற்றை மனதில் கொண்டு இந்த கட்சியில் அவர் இறங்கியிருக்கிறார் என்றுதான் சொல்ல முடியும். அவருக்கு நிச்சயம் சொல்ல வேண்டும் என்றால், சினிமாவில் சம்பாதித்த காசை போது, ஆனாலும் அரசியல் சம்பாதிக்க அவசியமே இல்லை. அப்படி இருக்கும்போது அரசியல் நுழைந்த காரணம் வேறொரு செயலாக இருக்கப் போகிறது, வேற ஒரு மாற்றமாக இருக்கப் போகிறது. விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் முனைப்பில் வந்திருப்பதனால் பல கட்சிகள் யார்
கண்ணை குத்திக்கப் போகிறார்கள், யார் யார் எப்படி இருக்கப் போகிறார்கள், யார் யார் எப்படி அந்த பல அவர்களுக்கு பெரும் பாதிப்பாக இருக்கப் போகிறது என்பது நமக்கு போக போக தெரிந்துவிடும். 2026 எல்லா முடிவுகளுக்கும் ஒரு பாடம் கிடைக்கும். சினிமா விட்டு நிச்சயமாக ஒதுங்கப் போகிறார் என்பதற்கான சில கருத்துக்களை நமக்கு ஏற்றுக்கொள்வதற்காக இல்லை, ஆனாலும் சொல்வார்கள். ஆனால் அது மீண்டும் தொடருமா என்பதை நமக்கு 2026 பிறகுதான் எல்லாமே நமக்கு முடிவு கிடைக்கும். அதுவரை மக்கள் காத்திருங்க. இன்னைக்கு சென்று கொண்டிருக்கும் இந்த லைவில் விஜயோட கருத்துகள் நியாயமானது, கோரிக்கைகள் நல்ல மக்களுக்கு தேவையானது. அப்பேற்பட்ட சில விஷயங்கள் மக்களுக்கு நல்லதாக இருந்தால், மக்களுக்கு இது நல்ல விஷயமாக கருதப்பட்டால், இந்த மாதிரி சம்பவங்கள் அவர்களுக்கு நூலளவில் நல்ல ஒரு விஷயத்தை சேர்க்கக்கூடும் என்பதற்கான இந்த மாநாடு கட்சி கொடியின் அமைப்பு விழாவில் நமக்கு பங்கேற்கும் அனைத்து மக்களுக்கும் உறவுகளுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக வெற்றி கழகத்துக்கும் நமக்கு ஆதரவு கொடுப்போம். ஆதரவு கொடுப்பதில் எந்த தவறும் இல்லை. ஏனென்றால் இங்கே பல விஷயங்கள் மாற வேண்டும். நம் நாடு சில விஷயங்களில் மாற்றப்பட வேண்டும். இங்கே மனிதர்கள் மாற வேண்டும், நம் நாடு மாற வேண்டும் என்பதற்கான முன்னோக்கான சில பாதைகள் விளக்கத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அனைவருக்கும் உறவுகளுக்கும் நெஞ்சங்களுக்கும் என் வணக்கம். அனைவருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாம இந்தியாவுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின்